சூப்பராக ஒரு பன்னீர் ஷவர்மா ரோல் பண்ணலாமா? இது செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு மேரினேஷன் கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்ல ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிற நேரத்தில் நல்ல சாஃப்டான சப்பாத்திஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ண பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக நீளமாக நறுக்கின வெங்காயம், குக்கும்பர், கேபேஜ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மேனேஸ், 1 ஸ்பூன் கெச்சப், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சப்பாத்தி எடுத்து அது மேலே கொஞ்சமாக மேனேஸ் இல்லைனா சீஸ் ஸ்ப்ரெட் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா தாராளமாக உள்ளே வச்சு ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான பன்னீர் ஷவர்மா ரோல் ரெடி.